நம்ம வீட்லயே வெஜ்ஜு பிரான சூப்பரா தயார் பண்ணலாங்க. அத தயார் பண்ணி சூப்பரா நம்ம ஒரு வறுவல் செய்ய போறோம். நான் இன்னைக்கு 31 ப்ரான் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வெஜ்ஜு பிரான் ரொம்ப சுவையா, டேஸ்ட்டா இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/2 கப்பு அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, அதில நம்ம பன்னீர் தான் சேர்த்துக்க போறோம். ஒரு 200 கிராம் பன்னீர் சேர்த்துக்குங்க. அதையும் இது கூட போட்டு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊத்தாம நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இந்த பன்னீரில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டு அரைச்சிக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்ததை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பன்னீரை நல்ல ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன தான் நம்ம மிக்சியில் அடித்தாலும் கையிலையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு சாஃப்டாக அது கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது இதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் நமக்கு உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஈரத்தன்மை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கடலை மாவை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்லையே நம்ம கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா மாவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் அரிசி மாவு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு தேவையான அளவு கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 200 கிராம் பன்னீர் வாங்கினீங்கன்னா 1/2 கப்பு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டாலே போதும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நம்ம இந்த மாதிரி சுருட்டிக்கணும். பாருங்கள், ஒரு சைடு நமக்கு ரொம்ப தின்னாக இருக்கணும், ஒரு சைடு நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சுருட்டிக்குங்க. அப்புறமா கத்தியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. இது சுருட்டும் போது உங்களுக்கு வெடிப்பு ஏற்பட்டால் கூட பிரச்சனை இல்லை. கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டாலே போதும், அழகாக அது சேர்ந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு அழுத்தி விடுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பன்னீர்னால ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இன்னும் ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துக்குங்க. ரொம்ப ஈஸியாக இதை நம்மளால் பண்ணிட முடியுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை எல்லாத்தையுமே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். நல்ல 31 ப்ரான், நல்ல பெரிய சைஸுக்கு இந்த வெஜ்ஜு ப்ரான் எனக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நல்ல சூடான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். பன்னீரை ரொம்ப நேரம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஹார்டாகிடும். அதனால் நல்ல ஒரு 2 நிமிஷம் தாங்க போட்டு 1 நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். 2 நிமிஷத்தில் உங்களுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோன்னு நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துகிற போகிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம காரம் எதுவுமே சேர்க்காம தான் இதை நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். பார்க்க அப்படியே உங்களுக்கு ப்ரான் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? வெஜ்ஜு ப்ரான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் காரத்தை நம்ம எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுட்டு ஒரு 3-4 பூண்டை சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாமே நீங்கள் பண்ணணும், இல்லைனா மிளகாய்த்தூள் எல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். இப்போ இதை லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் நம்ம ஊற்றணும். எண்ணெயில் மிளகாய்த்தூள் மசாலா எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டனால இது நல்லா கொதித்து வந்தாலே போதுங்க. நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இதில் இருக்க அரிசி மாவு நமக்கு கெட்டித்தன்மையை கொடுக்கும். இப்போ இதை நல்ல ஒரு முறை கலந்துட்டு இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜ்ஜு ப்ரானை இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டாலே போதும். இந்த தண்ணி எல்லாமே அந்த வெஜ்ஜு ப்ரானில் ஃபுல்லாக இழுத்துக்கும். இதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே இதில் இறங்கிடும். உப்பு, காரம், அப்புறம் பூண்டோட ஃப்ளேவர் எல்லாமே இதோட சேர்ந்து ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். இதை பன்னீரில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இது இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய சைவ ப்ரான் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.